இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே நான் இணைந்திருக்கிறேன். 4ஆம் வீடு மிக முக்கியமான வீடு. இந்த 4ஆம் வீட்டோன் வலுப்பெற்றிருந்தால்தான் அவனது திசையின் காலத்திலும் புத்தி நடக்கும் காலத்திலும் ஜாதகருக்கு வீடு, நிலம், வாகனம் அமைகிறது. சுகவாழ்வு கூடி வருகிறது. தாய் நலம் மகிழ்விக்கப்படுகிறது, மகிழ்வளிக்கிறது. கல்வி மேன்மை போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. நல்ல நண்பர்கள் கூட அமைகிறார்கள். உறவினரால் உவகை உண்டாகிறது. மற்றும் தாய்மாமன் தந்தையுடன் பிறந்தோரால் நலம் கிடைக்கிறது. செல்வம் சேமிக்க இடம் இருக்கிறது. தோட்டம் அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. தெய்வ பக்தி, நீதிநெறி வழி செல்லுதல், நற்பணிகளில் ஆர்வம் அமைகிறது. இந்த 4ஆம் வீட்டினுடைய காரகத்துவங்கள் நிறைய இருக்கிறது. சரி, மேற்சொன்ன காரகத்துவங்களும் அதில் அடங்கும் என்று சொல்லி பதிவை தொடங்குகிறேன். 4ஆம் வீட்டோன் பலமுற்று அவனது தசாபுத்திகள் நடக்குமானால் மேற்சொன்ன அம்சங்கள் பலவீனமடைகிறது. பூர்வீக சொத்துக்களை இழக்க நேரிடுகிறது. இன்னும் 4ஆம் வீட்டோனது பலவீனங்களால் ஆட்படும் பல துறைகளை பற்றி சொல்லலாம். உதாரணமாக, 4ஆம் வீடு என்பது 10ஆம் வீட்டிற்கு நேர் 7ஆம் வீடு. இந்த இரு வீடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தொழில் செய்து பொருள் திரட்டி அதன் மூலம் சொத்துக்களை சேர்க்கிற வாய்ப்பு உண்டாகும் என்பதை வெளிப்படுத்தும் முதன்மையான தகுதி இந்த 4ஆம் வீட்டுக்கு இருப்பது நாம் உணர வேண்டும். லக்னநாதனும் 4ஆம் வீட்டோனும் ஒன்று கூடி 4ஆம் வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்று சொன்னால், நிலம், வீடு போன்ற சொத்துக்களை 4ஆம் வீட்டானது தசாபுத்திகளில் ஏற்பட தடையிராமல் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நிச்சயம் அவனுக்கு சொத்துக்கள் சேர்கிறது. 4ஆம் வீட்டோன் புதன் அல்லது குரு அல்லது சுக்கிரன் இவர்களுடன் 4இல் சேர்ந்திருந்தாலும், 5ஆம் வீட்டோனது சேர்க்கையை பெற்று 4இல் இருந்தாலும், 9ஆம் வீட்டோனும் கூடி 4இல் இருந்தாலும் மிகவும் சிறப்பான வகையிலே தொழில் மேன்மை ஏற்படுகிறது. இந்த தொழில் மேன்மை என்பது வருவாயும் மதிப்பும் தருகிற வகையிலே அமைகிறது. வாழ்விலே உயர்ந்த ஸ்தானம் பெற்று மேன்மை அடைவதற்கு 4ஆம் வீட்டோன் குருவோடும் 9ஆம் வீட்டினரோடும் தொடர்பு பெற்று லக்னத்தில் இருக்க வேண்டும். மூல பலமாக இது இருக்கும். இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. அதைவிட மிக குறிப்பாக இது அபூர்வமான யோகமும் கூட. வெரி ரேர் டு ஃபைண்ட். அந்த மாதிரி ஒரு சில அன்பர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அரசாங்க மதிப்பு, அந்தஸ்தெல்லாம் ஏற்படக்கூடிய அபரிமிதமான ஆற்றல் பெறுகிற யோகம். சரி அன்பர்களே, நான் லக்ன வாரியாக பலன்களை சொல்லலாம் என்று முதலிலே மேச லக்னம். மேச லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 4ஆம் வீட்டோன் சந்திரன். இந்த சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, நட்பு வீட்டில் சுப கிரகங்களினுடைய பார்வை இருந்தாலும் சரி, இவரது தசையிலே ஜாதகருக்கு பதவி உயர்வு என்பது நிச்சயம் ஏற்படுகிறது. வேலை தேடிக்கொண்டிருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. கவர்ச்சியின் சக்தி உண்டாகி உடல் பணியாற்றுகிற அனைவரையும், தன்னுடன் பணியாற்றுகிற அனைவரையும் வசீகரம் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகிறது. வெண்ணிற பொருட்கள், அதாவது சந்திரனினுடைய காரகத்துவம் கொண்ட நிறம் வெண்ணிறம் அல்லது ஆஃப் ஒயிட் என்று சொல்லக்கூடிய அந்த சாண்டல், அந்த சந்தன நிறம், இது சம்பந்தப்பட்ட இனத்திலே தொழில் அமையக்கூடுகிறது. மற்றும் சந்திரனது காரகத்துவங்களும் அடங்கிய தொழில்துறைகளிலே வெற்றி வாய்ப்பு ஏற்படுகிறது. பலவீனம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இவரது திசை நமக்கு பயன்படாமலும் போகிறது. நிறைய அன்பர்களுக்கு சந்திர திசை வேலை செய்யாமல் இருப்பதை கண்டு அடியேன் மனம் பொங்கினாலும், அந்த கிரகங்களினுடைய ஆற்றல் என்பது சுயஜாதகத்தின் அடிப்படையில் அல்லவா அமைந்து விடுகிறது. ஆக அன்பு நண்பர்களே, ஒரு திசையிலே இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்கிற பொது பலனை படித்தால் அது பலன் தராது.
நம்முடைய சுய ஜாதகத்திலே அந்த திசாநாதன் எந்த அளவிற்கு எப்படியெல்லாம் அவரை நாம் எவால்யூட் என்று சொல்லக்கூடிய வகையிலே நிறைய கோணங்களிலே அவரை ஆராய்ந்தால் மட்டுமே உறுதியான பலன்களை சொல்ல முடியும். சரி அன்பு நண்பர்களே, அடுத்த லக்னம். இந்த ரிஷப லக்னத்திலே பிறந்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் 4ஆம் வீட்டுக்குரியவர் சூரியன். கேந்திராதிபத்தியம் சூரியனுக்கு சிறப்புடையது. இந்த சூரியனது தசாகாலம் 6 வருடங்கள் என்றாலும் இவரது ஆட்சி காலத்திலே பதவி ஏற்றம், தொழில் மேன்மை இவை அனைத்தும் உண்டாகிறது. எந்த உத்தியோகத்தில் இருப்பவர் என்றாலும் அவரது சூழ்நிலைக்கும் தகுதிக்கும் பொருந்துகிற வகையிலே முன்னேற்றம் உண்டாகிறது. அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவமான ஸ்தானத்தை ஏற்படுத்த இந்த சூரியனால் முடிகிறது. பலவீனமான சூரியன் என்றால் இவரது தசாபுத்தியில் பதவி இறக்கம் ஏற்படுகிறது, தலைக்குனிவு ஏற்படுகிறது. அன்பு நண்பர்களே, இது பொது பலன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இதிலே ஒரு சூட்சம உண்மை ஒளிந்திருக்கிறது. ஒரு கிரகம் நமக்கு சிறப்பில்லாமல் இருக்கிறது, அது தசாபுத்தியோ நடத்துகிறது என்று சொன்னால் அந்த கிரகம் ஒருவேளை கோச்சார ரீதியாக சிறப்புடன் இருக்கிறது என்று சொன்னால் சிறு சிறு பலன்கள் கிட்டுகிறது. அதே போல கோச்சாரத்திற்கும் சுயஜாதகத்திற்கும் நிறைய வேற்றுமை இருக்கிறது. கோச்சாரப்படி சொல்கிற ராசி பலன்கள் உங்களுக்கு பொருந்தாது. காரணம், உங்களுக்கு மிக பாதகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நகர்வுகள் ஏற்பட்டு உங்கள் ஜாதகம் வலுவிழந்த நிலையில் இருக்கும் போது கோச்சார பலம் மிக சிறப்பாக இருந்தால் அதிலே பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் ஒரு சில ஆறுதல் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இரண்டுமே சரியில்லாமல் இருந்தால் நிச்சயம் வருத்தத்திற்குரிய ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். சரி, இதை கோச்சார பலம் என்று தனிப்பதிவாகவே போட்டிருப்பேன். நான் இதை பற்றி இங்கே பேசவில்லை. அடுத்த லக்னத்திற்கு செல்கிறேன். மிதுன லக்னம். மிதுன லக்னத்திலே பிறந்த நண்பர்களுக்கு 4ஆம் வீடு புதன். அவர்தான் லக்னாதிபதியும். இவர் பலம் பெற்றிருந்தால் இவரது ஆட்சி காலமாகிய 17 வருடம் என்பது நலம் உண்டாக்க சக்தி வாய்ந்தது. இதர கிரகங்களின் புத்தி காலங்களில் கூட லக்னாதிபதி என்கிற தகுதியை தனக்கு இருப்பதாலே தனது செல்வாக்கை அவர் பயன்படுத்தி ஜாதகருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை நிலையாக உண்டாக்கி தருகிறார். புதனுக்கு விசேஷமான காரகத்துவங்கள் பல இருக்கிறது நண்பர்களே. ஜாதகத்திலே இதர கிரக அமைப்பின் ஆதிக்கத்திற்கு ஏற்றாற்போல் எந்த வகையான தொழில் அமைந்தாலும் அந்த தொழிலிலே பிரகாசிக்கக்கூடிய சூழ்நிலையை தருகிற அந்த புதன் இருக்கிறாரே, இவர் பலவீனம் பெற்று விட்டார் என்று சொன்னால் தொழிலே தொடர் நஷ்டம் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு நண்பருக்கு மீனத்திலே நீசம் பெற்று நீசபங்கம் அடையாமல் இருந்தால் தொழிலிலே சரிவு உண்டாகக்கூடும். உச்சம் பெற்ற குருவுடன் கடகத்தில் இருந்தால் தொழிலை பொறுத்தவரையிலே விசேஷமான முன்னேற்றம் ஏற்படும். ஆக இருவிதமான நண்பர்களையும் ஜாதகங்களை பார்க்கிற பொழுது இந்த புதன் எப்படி பரிமளிக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. சரி, அடுத்த லக்னத்திற்கு செல்வோம். கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு சுக்கிரன் யோககாரகன் இல்லை. அதைவிட மிக குறிப்பாக இவரது தசையினுடைய காலத்திலே தொழில் வளம் ஏற்படாது. உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் தொழில் அல்லது உத்தியோகத்திலே அவ்வப்போது உயர்வு உண்டாக வாய்ப்பும் இருக்கிறது. சுக்கிரன் நீசம் பெற்றாலோ அல்லது பாப கிரகங்களுடன் சேர்ந்தாலோ உத்தியோகத்திலே ஆட்டம் உண்டாகிறது, நஷ்டம் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு நட்பு வீட்டிலே சுபக்கிரக திருஷ்டியுடன் இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே அளவோடு தொழில்துறையிலே லாபம் ஆதாயம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. கடகம் சரலக்னம். பாதகாதிபத்தியம் 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் ஏற்படுகிறது. மேலும் சதுர்த்த கேந்திரத்திற்கு அதிபதியாவதாலே இவர் சுபக்கிரகம் என்ற வகையிலே கேந்திராதிபத்திய தோஷத்தையும் ஏற்படுத்துகிறார். இந்த பல காரணங்களால் அபிலாசைகள் பூர்த்தி அடைய நிறைய தடையை ஜாதகர் சந்திக்கிறார். ஆக கடகலக்னக்காரர்கள் நிறைய தடையை சந்திப்பவர்கள். அதை நான் உறுதியாக சொல்வேன். நிறைய என்பர்கள் நிறைய தடைகள், எந்த செயலை எடுத்தாலும் தொடர் தடங்கள் என்று
தடைகள் என்று வருத்தப்படுகிறார்கள், விசனப்படுகிறார்கள். அன்பு நண்பர்களே, இறைத்துவத்தில் ஆழ்ந்த நம்முடைய சிந்தனைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை உய்விக்கும் என்பதை ஓயாமல் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சரி, அடுத்த லக்னத்திற்கு செல்லலாமே. சிம்ம லக்னம். இது முதல் தரமான யோக காரகன் செவ்வாய். அவன்தானே 4, 9 ஆகிய 2 வீடுகளுக்கும் மிக சிறப்பான ஒரு அதிபதி என்கிற கடமையிலே தன்னுடைய திசையை செய்யும் பொழுது பலவித வசதி, அந்தஸ்து, தொழில் மேன்மை தரக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிறது. இந்த செவ்வாய் பலத்துடன் இருந்து விட்டார் என்று சொன்னால் அந்த 7 ஆண்டுகள் போதும், ஏற்றமான பலன்கள் அவருக்கு கிடைத்துவிடும். பலத்துடன் இருந்து விட்டால் இவரது தசாகாலமாகிய அந்த 7 ஆண்டுகளுமே மிக சிறப்பான ஆண்டு. பலவீனமா? ஐயோ, பலவீனம் பெற்றிருந்தாலும் கூட ஒரு வகையிலே ஆதிபத்திய விசேஷம் இருக்கிறது. யோக காரகத்துவத்தாலும் அளவோடு அவர் கொஞ்சமாவது நன்மை செய்யக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறது இந்த செவ்வாய் திசை சிம்ம லக்ன அன்பர்களுக்கு. சரி, கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிற குரு 7ஆம் வீட்டுக்கும் அவரே தான். ஆக 2 கேந்திர ஸ்தானங்கள். எப்பொழுதுமே 2 கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியானால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். இக்காரணத்தாலே இவர் கன்னியா லக்ன ஜாதகர்களுக்கு நலம் விளைவிக்கிறது. சக்தி இல்லாதவராகிறார். ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட ஓரளவுக்கு தான் நன்மை கிடைக்கிறது. பாவ பலம் கூடுமானால் இவரது திசையிலே தொழில் வளர்ச்சி மிக மிக பாதிக்கப்படுகிறது. சரி அன்பு நண்பர்களே, துலா லக்னத்திற்கு செல்வோம். துலா லக்னம் 4ஆம் வீட்டுக்குரிய சனி. அவரேதான் மிக சிறப்பாக 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஒரு கேந்திரம், ஒரு கோணம் ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதி. முதல் தர யோகக்காரகன் துலா லக்னத்துக்கு. இவரது தசாகாலம் மொத்தம் 19 ஆண்டு. ஜாதகருக்கு ஒரு சீரான தொழில் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கிறது. கௌரவம், தலைமை பதவி வகிக்கக்கூடிய பண்பு, எல்லா தகுதியும் கிடைக்கும் ஜாதகருக்கு. பலம் பெற்றிருந்தால் என்று சொன்னால் அபிவிருத்தி அவருக்கு அதிகமாகிறது. பலவீனமாக இருந்தால் கூட நலங்கள் ஏற்படுவதிலே ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுகிறது. சரி அன்பு நண்பர்களை, விருச்சக லக்னத்திற்கு செல்வோம். விருச்சக லக்னம் 4ஆம் வீட்டுக்குரியவர் சனி. அவரேதான் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ஆக இந்த விருச்சக லக்னத்திற்கு இந்த 2 வீடு, துலா லக்னத்திற்கு யோக காரகனாக இருக்கக்கூடிய அவரேதான் விருச்சக லக்னத்திற்கு யோகமே தரமாட்டார். அந்த தகுதி அவருக்கு கிடையாது. பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் தொழிலில் ஒரு சீரான போக்கு இருந்து வரும். பலவீனம்னா பெரிய சோதனை, சறுக்கல், சரிவு. அடடடா, எவ்வளவு சிரமங்களை அந்த ஜாதகர் சந்திக்கிறார் தெரியுமா? அடிப்படையிலே அனுபவ ரீதியிலே நிறைய கண்ணீர் கதைகளை ஜாதகர்கள் குறிப்பிடும் பொழுது நமக்கே அந்த கிரகங்களின் மேல் ஒரு சில கோபம் வருகிறது. இருப்பினும் இறையால் இட்ட கடமைகளை செய்யக்கூடிய அந்த கர்த்தாக்களை நாம் கோபிக்க கூடாது என்கிற மனப்பக்குவத்திலே அவர்களை அதிகப்படியாக பணிந்து பரிகாரம் செய்யுங்கள் என்று நான் நிறைய அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். சரி அன்பர்களே, இந்த தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் வீட்டினுடைய அதிபதி குரு. அவரேதான் லக்னாதிபதியும் கூட. கேந்திராதிபத்தியம் தோஷம் இருக்கு அவருக்கும். லக்னாதிபதியாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே பலம் பெற்றிருக்கும் நிலையிலே ஜாதகருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கே, அடடா, பயங்கரமா ஏற்படுத்தி பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் தந்துருவார். பலம் பெற்றிருந்தால், பெறாமல் இருந்தால் தொழில் வகையில சரிவு உண்டாகும். அதை சரி செய்யும் வல்லமையை இழந்து விடுவார். சரி, மகர லக்னத்திற்கு 4ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த லக்னத்திற்கு செவ்வாய் நலம் விளைவிப்பாரா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆகையால் இவரது தசா காலத்திலே பதவியேற்றத்தையோ தொழில் சிறப்புகளையோ எதிர்பார்க்க முடியாது. இதர கிரகங்கள் வலுப்பெற்றிருந்தால் இவருடைய தசைகளிலே பலமுள்ளவர்களின் புக்திகளிலே தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும்.
ஆதிபத்திய சிறப்பு இல்லாத ஒரே காரணத்தாலே நல்ல விளைவுகளை அதிகம் எதிர்பார்க்க இயலாது. கும்ப லக்னத்திற்கு 4ஆம் வீட்டோன் சுக்கிரன். இவருக்கு 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இருக்கு. இந்த லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிரன்லாம் மிக மிக யோகக்காரகன். இவரது திசையில இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த திசை, இவரோட திசை வந்தது என்று சொன்னால் இவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இந்த கும்ப லக்ன அன்பர்கள் தொழிலிலே மேன்மை உண்டாகிறது, உயர் பதவிகள் வகிக்கிறார்கள், சந்தர்ப்பங்கள் இவரின் தசா காலத்தில் அமைகிறது. சுக்கிரனுக்கு பல காரகத்துவங்கள் விசேஷமாக இருக்கு. அதனால ஜாதகத்தை பொறுத்த மட்டிலே இவர் தனது ஆட்சி காலத்திலே துன்பங்களாக, அதாவது இவருடைய ஆட்சி காலத்திலேயே துன்பங்களாகன்னு சொல்லிட்டேன், தன் பங்காக இவரது தனது ஆட்சி காலத்திலே தன்னுடைய பங்காக உயர் நலங்களை வாரி வாரி வழங்குவார். இவர் இருக்கும் இடங்கள் எல்லாம் பலவீனம் பெற்றாலும் கூட இவருக்கு ஆதிபத்திய சிறப்பு என்கிற ஒன்று இருக்கிறது. அதனாலே அபிவிருத்தி நிறைய தருவார், நிறைய நல்ல சுப பலன்கள் கிடைக்கும். ஆக இவர் மிக நல்லவர் என்ற வகையிலே கும்ப லக்னத்திற்கு வேலை செய்வார். கடைசி லக்னம் மீன லக்னம். 4ஆம் வீட்டுக்குரிய புதன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. இவருக்கும் 2 கேந்திரங்களுக்குரியவர். 2 கேந்திரம் வந்தாலே கொஞ்சம் சிக்கல் தானே, தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட என்னை பொறுத்தவரையிலே மீன லக்னக்காரர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. இதைத்தான் நான் சொல்வேன். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய சூட்சம விதி இருக்கு, பாடல்கள்லாம் இருக்கு. அடியேன் இன்னொரு பதிவிலே மீன லக்னம் என்கிற ஒரே ஒரு பதிவை மட்டுமே ஒரு 6 மணி நேரம் பேசுவேன். ஏனென்றால் மீன லக்னத்தை மட்டுமே கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக படித்திருக்கிறேன். மீன லக்னம் என்கிற ஒரே லக்னத்திற்காக ஓராண்டுகள் அந்த லக்னம் எப்படி வேலை செய்கிறது என்பதை ஓராண்டுகளாக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். அதே போல மகர லக்னத்திற்காக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். சரி அன்பு நண்பர்களே, இந்த மீன லக்னக்காரர்களுக்கு இந்த புதன் யோக காரகத்துவம் உடையவர் அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன் அப்படின்னா இவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கணும், இல்லை நற்கோள்களால் பார்க்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி நிறைய பொதுவான விதிகளால் நாம் குழம்புகிறோம். இவர் ஒண்ணும் இல்லை, இந்த புதன் சூரியனோட எங்கேயாவது இருந்தா கூட நன்மை செஞ்சிருவார். அதுவும் இந்த 12 இருந்தா மிக சிறப்பு. 7ஆம் வீட்டோன் 12 மறையலாமா என்று கேட்பீர்கள். இவரை பொறுத்தவரையிலே மறையலாம். ஒரு சில திருமணத்திலே ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட இவருடைய அமைப்பு என்பது ஜாதகரை உயர்த்தும். அதாவது தசா காலத்துல தொழில் நலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பலவீனமா இருந்தாலும் கூட இவர் ஓரளவு நன்மையைத்தான் செய்வார். இந்த 4ஆம் வீட்டோனது தசை இருக்கே மிக மிக சிறப்பு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா 4ஆம் வீட்டோன் சுக வாழ்வை அள்ளித்தரும்னு பதிவுல போட்டுட்டு ஃபுல்லா தொழில் சம்பந்தமாகவே சொல்றேன்னு கேட்கக்கூடாது. டைட்டில் அப்படி. சுக வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஜாப் இருந்தா, வேலை இருந்தா, தொழில் இருந்தா தான் அமைக்க முடியும். அதனால அப்படி பெயர் வச்சுட்டேன். தவறுதலா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரி அன்பு நண்பர்களே, இந்த 4ஆம் வீட்டனது தசை அப்படிங்கிறது ஒரு பொது விளக்கமா சொன்னேன். ஒன்றை நீங்கள் நிச்சயமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தசைக்கு அதிபன் வலுப்பெற்றிருந்து புத்திநாதர்களும் பலம் பெற்றிருந்து தசை முழுவதும் அவருக்கு வளர்ச்சி இருக்கிற நண்பர்கள் நிறைய பார்த்திருக்கிறேன். தசைக்கு அதிபன் இருக்கார் இல்லையா, அவர் பலம் குறைந்து புத்திநாதர்கள் வலுப்பெற்றிருந்தாலும் வலுப்பெற்றவருடைய புத்தி காலங்களிலே வளர்ச்சி கிடைக்கும். ஆக தசைக்கு அதிபன் பலம் பெற்று புத்திநாதர்களும் பலவீனம் அடைந்தார்கள் என்று சொன்னால் தசாநாதனது செல்வாக்கு ஓங்கி பலவீனமுள்ள புத்திநாதர்களுடைய தொல்லை அகல்கிறது. ஆக தசைக்கு அதிபன் தான் சிறக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில விதியா இருந்தாலும் தசைக்கு அதிபனாக உள்ளவனுக்கும் புத்திநாதர்களுக்கும் பலவீனம் பெற்றிருந்தால் இரு நிலைகளிலுமே வலுவில்லாத காரணத்தாலே உயர்ந்த விளைவுகள் நமக்கு கிடைக்காது என்ற கருத்தையும் முன்வைத்துக் கொண்டு, அதே போல எல்லா புத்திநாதர்களுமே பலவீனம் பெற்றிருக்க மாட்டார்கள். நிச்சயமா ஒரு ஜாதகத்திற்கு கண்டிப்பா ஒரு 3 புத்திநாதர்கள்னாவது நல்லது செய்வாங்க. ஆகையாலே பலவீனம் பெறாதவர்களுடைய புத்திகளிலே ஒரு சில வளர்ச்சிகள் ஏற்படுகிறது. பலவீனம் பெற்றிருந்தால் கூட வேறு வேறு காரணங்களை எல்லாம் ஆராய்ந்து அந்த பலவீனம் பெற்ற புத்திகளில் கூட ஒரு சில நன்மைகள் நடக்கிறது. அதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். இதில் நீந்தி
முத்துக்குளித்து ஒரு அற்புதமான அரிய முத்துக்களை எடுப்பது என்பது நம்முடைய டெடிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அர்ப்பணிப்புல தான் இருக்கு. அந்த அர்ப்பணிப்பை 12 காலமாக தொடர்ந்து வருகிறேன். அந்த அர்ப்பணிப்பிலே விளைந்த ஒரு சில கருத்துக்கள், மொத்த ஜோதிடத்திலே 1% கூட படிக்காத ஒரு சாதாரண அன்பன் என்று என்னை தாழ்த்தினாலும் இங்கே சரிப்படும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நன்றி.